வணக்கம் மக்களே. அம்மா 10 நாளாக வீடியோ போட முடியலை. டூர் போயிட்டோம். பெரிய பையன் வீட்டிலலாம் டெல்லி டூர் போனாங்க. அங்கே என்னையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. போய் நல்லா சுற்றி பார்த்தோம். 10-12 நாள் ஆகிட்டு இப்போ நேற்று தான் நைட்டு வந்தோம். டெல்லி தாஜ்மஹால் பார்க்க வேண்டிய இடம். எனக்கு தெரியாது. இப்போ தான் பையன் கூப்பிட்டு போனான். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டியிருக்காரு அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. 2 பேர் சமாதியும் பார்த்தோம். மும்தாஜும் ஷாஜஹானோட சமாதியும் பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது. மனசுக்கு நல்ல திருப்தியாக இருக்குது பார்க்கறதுக்கு. நாங்கள் போட்டாலையும் செல்லுலையும் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் டெல்லி டூர் போகும்போது அதை போய் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப மதிக்கத்தக்க உள்ளது அது. ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படி கட்டியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்க்க வேண்டிய இடம். டெல்லி எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஊர் சேர்ந்தாச்சு. இப்போ உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இனிமேல் வீடியோ ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க. இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு பருப்பி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாம் வறுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு கப்பு வேர்க்கடலை, பாதாம், முந்திரி இது எல்லாமே ஒன்றா போட்டே வறுத்துக்கிடுவோம். தீயை குறைய வச்சு வருங்க, இல்லைன்னா கருகும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டு எடுத்து இதில் தட்டிக்கிறோம். இப்போது 50 கிராம் ரவை போட்டு வறுத்துக்கிடுவோம். இப்போ ரவை வறுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிடுவோம். இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன் கேப்ப மாவை. இப்போ அது கம்பம்புல் மாவு, இது ஒரு கப்பு போட்டுக்கிடுவோம். அது கூட போட்டு வறுத்துக்கிடுவோம். எல்லாமே அதுவும் நல்ல சத்தானது தான். கம்பம்புல் மாவும் நல்லா சத்தானது. எல்லாமே நல்ல ஆரோக்கியமான ஒரு பொருள் இது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப விட்டோம்னா கறிகிறோம், நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் மாறி போதும். இப்போ இதை இறக்கிக்கிடுவோம். இப்போ எல்லாம் வறுத்து இறக்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 கிலோவுக்கு மாவுக்கு ஒரு 400 கிராம் இனிப்பு வச்சுருக்கேன். நம்ம 500 கிராம்னாலும் போடலாம். இப்போ அது பாகு காய்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சா போதும். இது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கிடுவோம். இப்போ அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வேர்க்கடலை எல்லாம் திரிச்சிட்டு வரேன். இப்போ இதை திரிச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு ஏலக்காய், பாதாம், முந்திரி, வேர்க்கடலை இதை இந்த அளவுக்கு நம்ம திரிச்சு வச்சுக்கிடுவோம். இந்த அளவுக்கு வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம். இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் போடுதேன். இப்போ நம்ம பருப்பி கிண்டதுக்காக ஒரு பெரிய கடாய் போட்டிருக்கேன். இப்போ இதில் பண்ணை பால் 1/2 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இதை நம்ம வடிகட்டி அதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ பால் கொதிச்சிருச்சு. இந்த ரவையை முதல்ல போட்டுக்கிடுவோம். இந்த ராகி மாவையும் கம்பம்புல் மாவையும் ஒன்றா போட்டு கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாலில் போட்டுட்டேன். இதை நம்ம கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி கரண்டி போட்டு கட்டி போடும். அதை நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய செய்தோம்னா பிள்ளைங்க வெளியே உள்ள பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டிருக்கு, ஏதாவது ஸ்வீட்டு செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லியிருக்கு. அதனால தான் நான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த பாகு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம். இனிப்பு நம்ம தேவைக்கு ஏற்ப எவ்வளோ நாளும் நம்ம சேர்த்துக்கலாம். குறைய சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏலக்காய், பாதாம், முந்திரி, வேர்க்கடலை எல்லாம் அப்படி திரிச்சு வச்சுருக்கிறது அதில் போட்டுக்கணும். இதை அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்துறாக்க கிண்டி விட்டுக்கிடுவோம். இப்போ நமக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நெய் போட்டு வெந்துட்டு நம்ம இறக்கிக்கிடுவோம். இது நான் பால் 1/2 லிட்டரு ஊற்றியிருக்கேன். அதுக்கு ஒரு 2 லிட்டருக்கிட்ட தண்ணி தேவைப்படும். ஏன்னா இது 1/2 கிலோ மாவு. நீங்கள் கொஞ்சமாக செய்யும்போது
கொஞ்சம் வெந்நீர் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி செய்யணும். ஏன்னா அந்த பால் மட்டும் போதாது. நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால பால் வந்து 1 லிட்ரு போதும். நான் அளவு அதிகமாக செய்கிறதுனால எனக்கு வெந்நீயும் தேவைப்பட்டது. ஊற்றி தான் அந்த அளவுக்கு வந்திருக்கு. வந்து இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ கேப்ப மாவு பருப்பி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு தட்டுகளில் நெய் தடவி அதில் வந்து நம்ம இதை வந்து ஊற்றுவோம். இது வெந்துட்டுங்கிற பதத்துக்கு வந்து நம்ம தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்க்கணும். நமக்கு ஒட்டாது. அப்போனா வெந்துட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒன்றுமே ஒட்டலை. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டை வந்து நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த மாதிரி நெய் தடவிக்கிடுவோம். இந்த தட்டில் எந்த தட்டு இருந்தாலும் அதில் ஊற்றுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. கழுவி நல்லா தொடச்சிடணும். நான் 2 தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்படி கரண்டி வச்சுக்கிட்டு, ஏன்னா அவ்வளோ பெரிய பாத்திரத்தை தூக்கி ஊற்ற முடியாது. அதனால் இப்படி கொஞ்சம் கரண்டியில் கோரி இந்த மாதிரி நம்ம தட்டில் பரப்பிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி தட்டில் இப்படி போட்டு வச்சுக்கிட்டேன். நெய் தடவி மேலே வச்சாச்சு. இப்போ இந்த பாதாம் முந்திரி கொஞ்சம் மிக்சியில் போட்டு உடச்சி இப்படி லேசாக தூற்றிக்கிட்டோம் மேலே. கட் பண்ணினாலும் போட்டுக்கோங்க. இப்படி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினாலும் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம வச்சுருந்து அப்புறம் வந்து பீஸ் போடுவோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கிடுவோம். மக்களை, இப்போ வந்து கம்பு மாவு வச்சு ஒரு பருப்பி பண்ணி காட்டியிருக்கேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆரோக்கியமானது, நல்ல ருசியானது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மக்களை, இன்றைக்கி வந்து கேப்ப மாவும் கம்பு மாவும் வச்சு ஒரு பருப்பி பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.